கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார். பார்த்த தமிழர்கள் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நான் கண்ட கலைஞர் 100 என்ற தலைப்பிலே நடத்துகிற சொற்றொடருடைய 47வது அருமை நேயர்களே, நாம் இதுவரை கலைஞருடைய ஆட்கள், அவருடைய தமிழ் அறிவு, அவருடைய நிர்வாகத் திறன், அவருடைய சாதுரியமான பதில்கள் என்றெல்லாம் ஒன்றன் ஒன்றாக பார்த்து வருகிறோம். என்னை பொறுத்தவரை நான் நேரிலை கண்டு கேட்டு உண்டு ரசித்த அந்த சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த அளவில் அதுபோல்தான் இன்றைக்கும் அவரை பற்றிய சொற்களை சொல்வதற்கு முன்னால் வழக்கம் போல கலைஞர் மொழி என்ற வகையிலே இன்றைக்கு கலைஞர் மொழியாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால், கலைஞர் ஒரு முறை குறிப்பிட்டார், திறமையாக எழுதுகிறீர்களே, எப்படி எழுத முடிகிறது இவ்வளவு வேலைப்பழு மத்தியிலே என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவேன், அரசியலிலே ஈடுபட்டு என்னுடைய களைப்பை போக்கிக் கொள்வதற்கு இந்த எழுத்துதான் எனக்கு பயன்படுகிறது. என்னை புத்துணர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கு இந்த எழுத்துதான் பயன்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், என்னை முதல்வர் என்று நீங்கள் பாராட்டுகின்ற பாராட்டை விட சிறந்த எழுத்தாளர் என்று நீங்கள் பாராட்டுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது என்று ஒரு முறை அவர் சொன்னார். கலைஞர் மொழியாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளார். நல்லது நேயர்களே, நாம் மீண்டும் பம்பாய்க்கு வருகிறோம். பம்பாயிலே சிறப்பு கூட்டங்கள் தொடர்ந்து நடந்தது. அப்பொழுது தமிழ் தோழர்கள் அதிகமாக வசிக்கின்ற அந்த செம்பூர் பகுதி, அங்கே செம்பூர் என்ற ஒரு இடம் உண்டு. அதுவே களத்திலே மறுபடியும் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தினார். அந்த சிறப்பு கூட்டத்திலே கலைஞர் பேச வருகிறார். அதை மிகவும் எளிதாக அங்குள்ள தோழர்கள் அப்பொழுது உள்ள சிக்கலத்திலே அவர்களுக்கு சிறப்பு கூட்டம் என்றால் ஒரு சுற்றிலும் துணி, சாதாரண துணிகளை வைத்து, வேஷ்டி துணிகளை வைத்து மறைத்து அதிலே கூட்டத்தை வைத்து அமைத்திருந்தார். ஆகவே நாங்களெல்லாம் அப்பொழுது ₹2 ₹1 கட்டணம் கொடுத்து உள்ளே போய் அந்த கலைஞருடைய சிறப்பு சொற்பொழி கேட்பதற்கு சென்றிருக்கிறோம். அந்த நேரத்தில் சில தோழர்கள் வழக்கம் போல அவருடைய ஆர்வமுள்ள தோழர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் அந்த துணியை தடுப்பை தாண்டி அவர்களை உள்ளே வந்து அமர்ந்து விட்டார்கள். இதை வைத்துக் கொண்டு கலைஞர் சிறப்பு கூட்டத்தில் பேசுகிறார். இப்படி செய்யலாமா நீங்கள்? ஒரு தமிழரை ஒரு தமிழர் ஏமாற்றலாமா? 1300 மைல் தாண்டி இங்கே வந்து அருமை நண்பர்களை பார்த்து தேனி சேகரிப்பது போல சிறுக தேர்தல் நீதி சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உற்சாகத்தோடு தேர்தல் நீதி தர வேண்டிய நீங்கள் துணி தடுப்பை மீறி இங்கே வந்து அமர்ந்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். பொதுவாக அது துணியாக இருப்பதால் துணிந்து விடு, அதை தாண்டி சென்று போய் கேள் என்று துணி என்ற உடனே நீங்கள் துணிந்து விட்டீர்கள் போலும். ஆகவே அந்த நண்பர்களை நாம் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து கட்டணத்தை செலுத்தி விடுங்கள். இல்லையென்றால் நான் இரவிலே உங்களை தூங்க விட மாட்டேன், கனவிலே வருவேன். கனவிலே என்றால் பயங்கரமாக அல்ல, அன்போடு உங்களிடத்திலே தோன்றி நான் கேட்பேன், இப்படி செய்யலாமா நீங்கள்? ஒரு தமிழரை ஒரு தமிழர் ஏமாற்றலாமா? இது சரியா என்று அன்போடு கேட்பேன். ஆகவே அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்னாலே நீங்கள் அறிவு கூர்ந்து இந்த கட்டணத்தை செயலாளர்களை தெரிவித்துக் கொடுங்கள். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் இன்றைக்கு சேவல், கோழி இவையெல்லாம் வைத்து ஏற விட்டுக் கொண்டிருந்தேன். எங்களுடைய நிலைமையை பாருங்கள். நானோ அறிஞர் அண்ணாவோ கோடம்பாக்கத்திலே போய் கலை தொழில், அந்த திரைப்பட தொழிலே இருந்திருப்பதால் மணிக்கு ₹1000 சம்பாதிக்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு முறை தேர்தலுக்காக, அரசியலுக்காக, கட்சி இயக்கத்திற்காக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த அளவுக்கு உங்கள் மத்தியிலே நாங்கள் ஏலமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணா மட்டும் ஒரு முறை
அவர் சாதாரணமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்கிறீர்கள். ஆனால் அவர் மட்டும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நேருவின் பக்கத்திலே நின்று கொண்டு இந்த கதர் என்ன வேலை என்று கேட்டாலே போதும். இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அறிஞர் அண்ணா வீற்றிருப்பார். அவர் அறிவுக்கு, அவர் ஆற்றலுக்கு, அழகு தமிழுக்கு, ஆங்கில பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் அறிஞர் அப்படி அண்ணா. அவரும் என்னை போல ஒவ்வொரு ஊராக சென்று தேர்தல் நிதியை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் உணர்கின்ற தோழர்கள் நீங்கள் நிலைமையை உணர்ந்து இன்னும் அதிகமாக தேர்தல் நிதிக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டுமே தவிர, தோழர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வேன், நிதி உதவி தருவது மட்டுமல்ல, இங்கு இருந்து கொண்டே நீங்கள் ஊரிலே உள்ளவர்களுக்கு உங்களுடைய பிரச்சாரத்தை சொல்ல வேண்டும். இந்த முறை எப்படியாவது கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். தமிழர்கள் உங்களுக்கு இங்கே சில தொல்லைகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். இங்கே என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒன்றை சொல்லிக் கொள்வேன். தமிழர் எங்கே வாடினாலும் சரி, அது பம்பாய் ஆனாலும் சரி, கல்கத்தாவானாலும் சரி, டெல்லி ஆனாலும் சரி, தமிழருக்கு தொல்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கரம் உங்களை பாதுகாக்கும் நீளும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் என்று செம்பூர் சிறப்பு கொள்ளுதலை பேசி இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நல்லது பெரியவர்களே, நாளை சந்திப்போமா? வணக்கம். காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்.